வணக்கம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டுமா கிச்சன். இன்றைக்கி நம்ம மிளகாத்தூள் அரைச்சிடலானுங்க. நான் ஒரு 10 நாளாவது மிளகாத்தூள் அரைக்கணும்னு பார்த்தா வெயிலே இல்லாமல் மழையிலே வந்துட்டு காய வைக்கவே முடியல. அதனால் இன்றைக்கி ஒரு 2 நாள் காய வச்சுட்டு வறுத்துட்டேன் எல்லாத்தையும். அதே மாதிரி கருவேப்பிலையும் நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். இப்படி மடன்னு கையில் நுணுங்குற அளவுக்கு நம்ம வறுத்துட்டோம். நல்லா இப்படி மொரன்னு இப்படி உதிரியாக நுணுங்கி போகணும். அந்த அளவுக்கு நம்ம ஈரப்பசை இல்லாமல் கருவேப்பிலையும் வறுத்துடணும். நான் இப்போ மிளகா தனியாக எல்லாத்தையும் வறுத்துட்டேன். இந்த ஹீட்லேயே கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு சூடுபடுத்திடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக்கு லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். ரொம்ப வறுபட வேணாம், ஒரு லைட்டாக ஈரப்பதம் இல்லாமல் கொஞ்சம் வறுபடுத்திடலாம். 2 இந்த குட்டி அழகாக்கால் 2, இது வந்து அரை அழகாக்குது. லைட்டாக கொஞ்சம் ஹீட்டில் சூடுபடுத்திக்கலாம். எல்லாம் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. லைட்டாக கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அதே மாதிரியே மிளகும் அதால் 2 அரை அழகாக்கு மிளகு எல்லாம் அரை அழகாக்கு போட்டுக்கலாம். நம்ம அரை அழகாக்குன்னா 100 கிராம் ஆகுது. கொஞ்சம் ஹீட்டில் அப்படியே லைட்டாக அரைக்கிறதுக்காக அப்படி வறுத்துக்கிறோம். அதே மாதிரியே அடுத்தது வெந்தயம், அதே மாதிரி மூணுமே அரை அழகாக போட்டுக்கலாம். நம்ம வெந்தயம் எப்படி சில பேர் கம்மியாக போடுவாங்க, நான் நிறையா தான் போடுவேன். எனக்கு கசக்காது, நல்லா தாங்க இருக்கும், உடம்புக்கு நல்ல ஹெல்த்து தான். இந்த சூட்லேயே கொஞ்சம் இது வறுபட்டால் போதும். அதே மாதிரி தான் வெந்தயமும் அந்த அழகாக்கெல்லாம் 2 அரை அழகாக்கு மூணுமே ஈக்குவலாக தான் நான் போட்டுக்கிறேன். மிளகு, ஜீரகம், வெந்தயம் மூணுமே ஈக்குவலாக தான் போடுறேன். சில பேர் வந்து வெந்தயம் கசக்கம் வச்சுட்டு போட மாட்டாங்க. ஆனால் ஒன்றும் கசக்காது, நல்லா தான் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். லைட்டாக வறுத்துடும். லைட்டாக ஒரு சூடு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நல்லா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஈரத்தன்மையாக இருக்குல்ல, இப்போல்லாம் மழை நேரமாக இருக்குது ஒரு மாதிரி. நான் இது வரைக்கும் வறுத்ததே கிடையாது. வெயிலில் நல்லா சுக்காக காய வச்சு தான் அரைப்பேன். இந்த தடவை தான் வறுக்கிறேன் நான். லைட்டாக வறுத்தா போதும், ரொம்பலாம் வறுபட வேண்டாம். இந்த ஈரப்பதம் போகிறதுக்காக இந்த மிளகு ஜீரகம்லாம் லைட்டாக அந்த ஹீட்டில் வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ ஒரு அழகாக்கு பச்சரிசி, புழுங்கரிசி, சில பேர் புழுங்கரிசி போடுவாங்க. நான் பச்சரிசி தான் எப்பயுமே போடுவேன். திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம போடுவோம். ஒரு அழகாக்கு அளவுக்கு பச்சரிசி போட்டிருக்கேன். அதையே லைட்டாக வறுத்துக்கிட்டா போதும். பொரியரிசி மாதிரி வறுக்க வேண்டாம், ஒரு லைட்டாக ஹீட்டு வந்தால் போதும். ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம வறுக்கிறோம். நான் எப்பயும் வறுக்க மாட்டேன், அப்படியே தான் போட்டுருவேன். நல்லா காய வச்சு போட்டுருவேன். நம்ம காய வைக்காதால் தான் இப்போ எல்லாத்தையுமே கொஞ்சம் வறுக்கிறோம். ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச மிளகாயும் கொட்டிக்கலாம். அடுத்து தனியா கொட்டிக்கலாம். இப்போ எல்லாம் வறுத்து வச்சு ஒன்று ஒன்றா போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், வெந்தயம், அரிசி, பச்சரிசி எல்லாமே நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல, எல்லாம் ஆற வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணியாச்சு. எல்லாமே 100 கிராம். அரிசி மட்டும் ஒரு அழகாக்கு, மீதி எல்லாம் அரை அழகாக்கு. எல்லா ஜாமானும் போட்டாச்சு. தனியாவும் மிளகாவும் போட்டாச்சு. இல்லை மஞ்சள் நம்ம ஹீட் பண்ணோம் பாருங்கள், அந்த மஞ்சளையும் அதில் ஆட் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க. மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்தோன்னா நம்ம பார்க்கலாம். மிஷினில் போய் கொஞ்சம் அப்படியே திறந்தே இருக்கட்டும். சூடாக இருக்குல்ல, கொஞ்சம் அப்படியே திறந்தே இருக்கட்டும். ஆறணுன்னு மூடிடுவோம். நாளைக்கு போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்தோன்னா பார்க்கலாம் மிளகாத்தூள். இப்படி தாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் மிளகாத்தூள் அரைக்கிறது இப்படி தாங்க. மிஷினில் எடுத்துகிட்டு போய் மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். இந்த தூக்கு ஃபுல்லாக முக்கால்வாசி எடுத்துகிட்டு போகணும். அரைவாசி வந்திருக்கு அரைச்சோடனே. மிளகாத்தூள் வந்து கலரும் கரெக்டாக இருக்கு பாருங்கள். நான் எப்பயுமே இப்படி தாங்க அரைப்பேன். இப்படி டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் சமையல் எல்லாத்துக்குமே வறுவல், பொரியல், மீன் குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே இந்த பொடி தாங்க. இந்த அளவு பொடி நீங்களும் வறுத்து அரைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். மிளகாத்தூள் வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா தூக்கில். அதனால் இதுமாரி டப்பாவில் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்போம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எங்கள் அம்மா பாட்டி எல்லாருமே இப்படி தாங்க அரைப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.